எமோஷ்னல் பெயின். எமோஷ்னல் பெயின் பற்றி உங்களோட பர்செப்ஷன் என்னது? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எமோஷ்னல் பெயின்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னை யாரும் மதிக்கிறதே இல்லை, நான் சொல்கிறத யாரும் கேட்குறதே இல்லை, இது கூட ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கும். சில பேருக்கு ஹெல்த்தை பற்றின பெயின் இருக்கும், சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ், சில பேருக்கு ஃபினான்சஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேவா? இட்ஸ் அ வைட் ஏரியா. நம்ம இதுதான் அப்படின்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எமோஷ்னல் அவேர்னஸ் நம்ம எதுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பெயினை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது. அதாவது நமக்கு அந்த நேரத்தில் சாய்ஸஸ் இருக்கும். என்ன சாய்ஸஸ்னால், நம்ம அந்த பெயினில் இருக்கிறோமா, இல்லைன்னா அந்த பெயினை அவுட்க்ரோ பண்ணி வெளியே வர முடியுதா அப்படின்ட்டு. ஸோ நம்மளே எவ்வளோ தூரத்துக்கு ஹேண்டில் பண்ண முடியுதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் பெயினை நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, சப்ரஸ் பண்ணிடுவோம். அந்த பெயின் வெளியே இருக்கிற மாதிரியே தெரியாது, ஆனால் உள்ளே இருக்கும். அது அட்வைசபிள் கிடையாது. அந்த பெயினை நம்ம ஹீல் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் தான் சப்கான்ஷியஸ் எமோஷ்னல் பேட்டர்ன்ஸ். இதெல்லாம் உள்ளே இருக்கிறது அப்பப்போ வெளியே வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம அவேர்னஸ் கொண்டு வரும்போது அதை நம்ம ஹீல் பண்ணலாம், க்ரோ ஆகலாம். இதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம க்ரோத் ஜேர்னி. தேங்க்யூ.